ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் போர்டு நடத்துகிற ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினை நம்ம பார்க்கலாம் வாங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் போர்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது? அதாவது தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்டங்கள் இருக்குங்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டம். 2021 இந்த கொஸ்டின் கேட்டதுனால 37 மாவட்டம். செகண்ட் கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தளபதி சஞ்சீப் பானர்ஜி. மூணாவது கொஸ்டின், எத்தனை மாதங்களில் 28 நாட்கள் இருக்கிறது? எத்தனை மாதங்களில் 28 நாட்கள் இருக்கிறது? 12 மாதங்களில். 12 மாதங்களுமே 28 நாட்கள் இருக்கும். மனிதன் வாழ தேவையான வாயு ஆக்சிஜன். அஞ்சாவது கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய பீடபூமி எது? உலகின் மிகப்பெரிய பீடபூமி திபெத்திய பீடபூமி. ஆறாவது கொஸ்டின், கீழ்கண்ட வரிசையில் கடைசி வரும் எண் 144. ஏழாவது கொஸ்டின், ஈஃபில் டவர் எந்த நாட்டில் இருக்கிறது? ஈஃபில் டவர் எந்த நாட்டில் இருக்குது? பிரான்ஸ். எட்டாவது கொஸ்டின், இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்காங்க. குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 5 வருடம். எம்பி, எம்எல்ஏ எல்லாருக்குமே 5 வருடம் தான். 9வது கொஸ்டின், இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பார்த்திங்கன்னா பஞ்சாப். 10வது கொஸ்டின், தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது? தமிழகத்தின் நுழைவாயில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி. 11வது கொஸ்டின், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். 12வது கொஸ்டின், குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் சிவகாசி. 13வது கொஸ்டின், இந்தியா எப்போது குடியரசு நாடானது? 1950. 14வது கொஸ்டின், தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே எந்த நதி சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறது? காவேரி சம்பந்தமாக இப்போ கரண்ட்டாக வந்து இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, காவேரி. 15வது கொஸ்டின், ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண்? கரிசல் மண் தான் ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்குமா. 16வது கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய கண்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆசிய கண்டம். 17வது கொஸ்டின், மின் விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். 18வது கொஸ்டின், நரிமணத்தின் புகழுக்கு காரணம் இருக்கு பெட்ரோலியம். 19வது கொஸ்டின், மணிமுத்தாறு அணைக்கட்டு எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? மணிமுத்தாறு திருநெல்வேலியில் ஓடுற மணிமுத்தாறு அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்ட அப்படிங்கிறதா? தாமிரபரணி. 20வது கொஸ்டின், 1 கிலோ மாம்பழம் ரூபாய் 60. இது மேக்ஸ் கொஸ்டின், சால்வ் பண்ணி பாருங்கள் நீங்கள். 21வது கொஸ்டின், 5 லிட்டர் ப்ளஸ் 60 மில்லி லிட்டர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 5 லிட்டர்னா 5000 + 60 5060 மில்லி லிட்டர். 22வது கொஸ்டின், ஒரு பெஞ்சில் 6 மாணவர்களை உட்கார வைக்கலாம். 210 மாணவர்களை உட்கார வைக்க எத்தனை பெஞ்சுகள் தேவைப்படும்? மேக்ஸ் 1க்கு 6னா 210 × 6 போட்டு வகுத்து பாருங்கள். 210 6ஆல் வகுத்து பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வரும். 21வது கொஸ்டின், அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்போதைக்கு ஃபஸ்ட் இடம் வந்துருச்சு. 2021 2வது இடத்துல இருக்குது. தற்போது பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குது இந்தியா. 24வது கொஸ்டின், நம் தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை கோடுகள் இருக்கிறது? நம் தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை கோடுகள் இருக்குன்னு கேட்குறாங்க. 24. 25வது கொஸ்டின், நம்ம தேசிய பாடலை எழுதியவர் யார்? நம்ம தேசிய பாடலை எழுதியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. 26வது கொஸ்டின், தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எது? தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். 27வது கொஸ்டின், தொலைபேசி கண்டுபிடித்தவர் பேர் போட்டாங்க. நினைக்கிறேன் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யாருன்னு தான் கிரஹம்பெல். ரேடியோ கண்டுபிடித்தது மார்க்கோனி. விமானத்தை கண்டுபிடிச்சது ரைட் சகோதரர்கள். தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சது பெய்ட். 28வது கொஸ்டின், கீழ்கண்ட சொல்லி எந்த கூட்டம் மிக சரியானது? நண்பர் ஏன் அப்பொருள் எடுத்தார் என்பது பற்றியும் பிறர் பொருளை எடுப்பது தவறு என்பது குறித்தும் நண்பரிடம் பேசுவேன். 28ல் வந்து பார்த்திங்கன்னா டி தான் ஆப்ஷன் கரெக்டு. 29 கொஸ்டின், ரவி என்ற சிறுவன் தன் வீட்டில் மாதுளை மரத்தில் உள்ள பெரும்பாலான பூக்களை பறித்து விட்டான், அதனால் மாதுளை பழங்கள் குறையும். கரெக்ட், மாதுளை பழங்கள் குறையும், ஆப்ஷன் பி. 30வது கொஸ்டின், முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மலேசியா. 31வது கொஸ்டின், மணிமேகலை உணர்த்தும் சமயம் பௌத்த மதம். 32வது கொஸ்டின், ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும்? ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும். 33வது கொஸ்டின், மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் பேகன். 34வது கொஸ்டின், இந்தியா என்ற இதழை தொடங்கியவர் பாரதியார். 35வது கொஸ்டின், பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோரிட்ட பெயர் பார்த்திங்கன்னா கனக சுப்புரத்தினம். 36வது கொஸ்டின், தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதியவர் யார்? தமிழ்த்தாய் வாழ்த்தை எழுதியவர் சுந்தரம் பிள்ளை, மீனாட்சி பே சுந்தரம் பிள்ளை. 37வது கொஸ்டின், கட்டவெழுத்து பிரித்து எழுதுக. கட்டு கூட்டல் அவிழ்த்து, அதான் கட்டவெழுத்து. குதிரை வழக்கும் இடத்தை டேஸ் என்று அழைப்பார்? குதிரை கொட்டில். 39வது கொஸ்டின், ஆந்தை அலரும். 40வது கொஸ்டின், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். 41வது கொஸ்டின், வாழை என்ன சொல்லுவோம்? வாழை தோட்டம் சொல்லுவோம். நெல் என்ன சொல்லுவோம்? நெல் வயல்னு சொல்லுவோம். சோளம் என்ன சொல்லுவோம்? சோள கொல்லைன்னு சொல்லுவோம். கொய்யா வந்து பார்த்திங்கன்னா கொய்யா தோப்புன்னு சொல்லுவோம், ஆப்ஷன் ஏ. 42வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? திராட்சை கொத்து கொத்தாய் காய்த்து தொங்கிக் கொண்டிருந்தன, சரியானது. அமுதா பூந்தோட்டம் பூந்தோட்டத்தில் அமுதா பூக்களை பறித்தாலும் சரி, இது தவறு. அப்போ மக்கள் மந்தையாக சென்றனர், சரி. 1, 3 சரியானது. 43வது கொஸ்டின், நெல் ப்ளஸ் கதிர் என்பதை சேர்த்தது நெற்கதிர்.
44வது கொஸ்டின் முதுமை கூட்டல் உரை முதுரை. முதுமை கூட்டல் உரை முதுரை. 45வது கொஸ்டின் இந்தியாவின் தேசிய மரம் எது? இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். 46வது கொஸ்டின் உலக பொதுமுறை. உலக பொதுமுறை எல்லாருக்கும் தெரியும் திருக்குறள். உலக பொதுமுறை திருக்குறள். 47வது கொஸ்டின் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள். தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. நீங்கள் கேட்கலாம் பாண்டிச்சேரி வராதான. பாண்டிச்சேரி வந்து யூனியன் பிரதேசம், ஒன்றியம் பிரதேசம் கேட்டாங்கன்னா நம்ம எழுதலாம். இதில் மாநிலம் தான் கேட்டிருக்காங்க. 48வது கொஸ்டின் தெனாலிராமன் எந்த அரசரின் அவையில் இருந்தார்? தெனாலிராமன் எந்த அரசரின் அவையில் இருந்தார்? கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர். 49வது கொஸ்டின் தமிழ்நாட்டில் தற்போது அகழ்வாராய்ச்சி நடக்கும் இடம் எது? தமிழ்நாட்டில் தற்போது அகழ்வாராய்ச்சி நடக்கும் இடம் கீழடி. 50வது கொஸ்டின் தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி எது? மலைகளின் இளவரசி ஊட்டி. மலைகளின் அரசினா கொடைக்கானல்.